வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இலங்கை அரசியல் களத்தில் மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஆதிக்க சக்திகள் என்பது மறுக்க முடியாத ஒரு செய்தி. இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது மொட்டு கட்சியில் சார்ந்த முக்கியமானவர்கள் ஒரு 8 பேர் மீது விசாரணைக்கென்று அவர்களிடம் அழைப்பாணையை அனுப்பியிருக்கிறது அந்த குற்றப்புலனாய்வுத்துறை என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அதே வேளையில் பசில் ராஜபக்சேவை நோக்கி கை நீட்டியிருக்கிறார் அனுரா அவர்கள். பசில் ராஜபக்சேவை நாங்கள் அமெரிக்காவில் சென்று கைது செய்து கொண்டு வந்து இங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என்று அனுரா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இப்பொழுது அனுரா அவர்களுடைய கட்சிக்கும் மொட்டு கட்சிக்கும் இடையே ஒரு பல பரீட்சை ஆரம்பித்திருக்கிறதா அல்லது ஒரு மோதல் ஆரம்பித்திருக்கிறதா என்கின்ற ஒரு பிரதான கேள்வி இப்பொழுது எழும்பி இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் 2 விடயங்கள் பிரதானமாக பேசப்படுகின்றது. ஒன்று, கோத்தபய ராஜபக்சே நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய விடயம். இன்னொன்று, மஹிந்த ராஜபக்சேவின் வலதுகரமாக இருந்தவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுபோல தொடர்ச்சியாக அந்த ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்திய விசாரணை களங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ராஜபக்சே அவர்களுடைய மனைவி சிராந்தி ராஜபக்சே அவர்கள் குற்ற புலனாய்வுத்துறையிடம் விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள். நமல் ராஜபக்சே விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். மஹிந்த ராஜபக்சே விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். கோத்தபய ராஜபக்சே விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். பசில் ராஜபக்சே விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டார். ஆனால் அவர் விசாரணையில் கலந்து கொள்ளவில்லை. காரணம், அவர் இலங்கையில் இல்லை என்பது ஒரு காரணமாக முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் நாடாளுமன்றத்தில் அனுரா அவர்களுடைய பேச்சு சற்று உன்னிப்பாகவே கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நாட்டில் பல மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் எங்களுடைய பயணம் இருக்கிறது. மக்களுடைய வரிப்பணத்தை அல்லது மக்களுடைய பணத்தை தவறாக யாராவது பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதில் அவர் இவர் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. நீதியின் முன்னால் அனைவரும் சரிசமம்தான் என்று மிக அழுத்தமாக அவர் நாடாளுமன்றத்தில் பதிவிட்டார். அப்படி என்றால் அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய விடயம் யாரை மையப்படுத்தியது என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அது பசில் ராஜபக்சேயை மையப்படுத்தியது என்று குறிப்பிடுகின்றார்கள். எதற்காக பசில் ராஜபக்சேவை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்றால், குற்ற புலனாய்வுத்துறை பசில் ராஜபக்சேயின் மீது ஒரு கடுமையான ஒரு வழக்கை சார்ந்த களங்களை எடுத்திருக்கிறது. அதற்கு விசாரணைக்கு வரவேண்டிய பசில் ராஜபக்சே வரவில்லை. காரணம், அவரிடம் இரட்ட குடியுரிமை இருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு குடியுரிமை, இலங்கையில் ஒரு குடியுரிமை. இப்பொழுது அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த விசாரணை களத்திற்கு அவர் வரவில்லை என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் அவரை கைது செய்து நாங்கள் கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவோம் என்பதுதான் அனுரா அவர்களுடைய அந்த நாடாளுமன்ற பேச்சில் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்று ஊடகம் மற்றவர்களும் இந்த செய்திகளை வலுவாக எடுத்து வைக்கிறார்கள். இந்த சூழலில் மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்திய ஒரு களம், அதுபோல கோத்தபய ராஜபக்சேவை மையப்படுத்திய ஒரு களம். மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்திய களம், மஹிந்த ராஜபக்சே வீடு ஒதுக்கிய விடயங்களில் பெரும் ஊழல் செய்தார் என்றும், இன்னும் பல நகர்வுகளில் அவருடைய ஊழல் விரிந்து கொண்டிருக்கிறது என்றும், அவரை சார்ந்தவர்களை விசாரிக்கக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும், அதன் அடிப்படையில் மஹிந்தாவின் வலதுகரமாக இருக்கக்கூடியவரை தற்பொழுது அரசு கைது செய்திருக்கிறது என்கின்ற செய்தியும் வலுவடைகிறது. அப்படி என்றால் அடுத்த நகர்வு யாரை நோக்கி நகரும் என்றால் மஹிந்தாவின் கைதாகத்தான் இருக்கும் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. காரணம், குற்ற புலனாய்வுத்துறை அதற்கான தகவல்களை திரட்டி அந்த ஆதாரங்களின் அடிப்படையில்தான் அவர்கள் மஹிந்த ராஜபக்சேவை விசாரணைக்கென்று அழைத்திருக்கிறார்கள். அப்படி விசாரணைக்கென்று அழைத்திருக்கக்கூடியவர் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில்
அவர் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இன்னொரு புறம் கோத்தபய ராஜபக்சே எதனை மையப்படுத்தி அவர் மீது விசாரணை களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, எதனை மையப்படுத்தி தன்னை கைது செய்துவிடக்கூடாது என்று கோத்தபய ராஜபக்சே நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். இதனை வைத்து பார்த்தாலே நமக்கு உண்மைகள் தெரியும். 2019 ஆண்டு இலங்கையிலே ஒரு கொடூரமான தாக்குதல் அரங்கேறுகிறது. அப்பாவி மக்கள் 200க்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். இதில் யார் குற்றவாளி என்கின்ற விடயம் அப்பொழுதிலிருந்தே பேசுபடு பொருளாக உலா வந்து கொண்டே இருந்தது. அதன் பின்பு இதற்கான ஆதாரக்களங்கள் கிடைத்தன. அப்படி ஆதாரக்களங்கள் கிடைத்த பொழுது அது சொல்லப்பட்ட செய்தி என்னவாக இருந்தது என்றால், கோத்தபய ராஜபக்சேவிற்கு இதில் முக்கிய பங்குண்டு என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள். அதற்கு காரணம் தான் பதவியேற வேண்டும், ஜனாதிபதியாக அமர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி அதை தன்னால் தான் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலில் அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதைத்தான் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய செய்தி. எனவே குற்ற புலனாய்வுத்துறை கோத்தபய ராஜபக்சேவை விசாரணைக்கென்று அழைத்தது. விசாரணைக்கென்று அழைத்த குற்ற புலனாய்வுத்துறை கோத்தபய ராஜபக்சேயிடம் வாக்குமூலம் அது பெற்றுக்கொண்டது. அதுபோல கோத்தபயவை மையப்படுத்தி இருக்கக்கூடியவர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டது. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சே குற்றவாளி என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகியிருக்கிறது. இந்த சூழலில் எப்படியும் இந்த அரசு தன்னை கைது செய்துவிடும் என்கின்ற நிலைப்பாடு உருவாக தொடங்கியவுடன் கோத்தபய ராஜபக்சே தன்னை கைது செய்துவிடக் கூடாது என்பதை மையப்படுத்தி நீதிமன்றத்தை அவர் அணுகியிருந்தார். நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு சற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி சொல்லப்பட்டால் கூட கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை அனுரா அரசாங்கம் எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை வலுவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. தற்பொழுது மகிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே இவர்களை சுற்றி பயணித்தவர்களெல்லாம் விசாரணை களத்திற்குள் எடுத்து விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம். அதன் அடிப்படையில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே மொட்டு கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கக்கூடிய களங்களாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். கைது பட்டியல் நீண்டு கொண்டு செல்லும் என்றும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஒருவர் கூட தப்ப முடியாது, குற்றவாளிகள் ஒருவர் கூட தப்ப முடியாது என்று அனுரா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் ஒட்டுமொத்தமாக மகிந்த குடும்பத்தையே மையப்படுத்திய ஒன்றாகத்தான் பார்க்க முடிகிறது என்கின்றார்கள் அரசியலை சார்ந்தவர்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.